ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு, அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் மணி 6 மணி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நைட் டியூட்டி பார்த்தனால கண்ணு ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக இருக்குங்க. ஓகே பாருங்க, காலையில் 6 மணிக்கு இப்போ தான் சூரியன் உதிக்குது. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகுது. எங்கே போக போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு அழகான ஊருக்கு போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. வா, இதான் நாங்கள் போகிற பஸ்ஸு. எங்கள் ஊருக்காரங்களை எல்லாத்துக்குமே இந்த பஸ்ஸை பற்றி நல்லா இப்போ நம்ம ஊர்லேருந்து நம்ம திருமங்கலத்தை போகிறது வரை டிக்கெட் எடுத்திருக்கோம். பெர் ஹெட் டு 45 rupees. எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ரீச் ஆகிட்டோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. சரி ஒரு டீயை போடுவோம்னு சொல்லி ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். டீ பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துலேருந்து உசிலம்பட்டி பஸ் ஏறியாச்சு. உசிலம்பட்டி போனதுலேருந்து அதுக்கப்புறம் வியூ எல்லாம் செம்மையாக இருக்கும். உசிலம்பட்டிலேருந்து தேனி பஸ் ஏறியாச்சு. அப்பா, அந்த வேலை பேக் சைடு சீட் கிடச்சிருச்சு. இந்த உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல். அதனால் வெளியே பஸ் நிப்பாட்டி ஏற்றிட்டாங்க. நானும் தேனி பஸ் ஏறி ஜம்முன்னு உட்காந்துச்சு. இனிமேல் தான் இருக்குது ஆட்டமே அப்படிங்கிற மாதிரி வியூஸ்லாம் இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், வேறு லெவல். பா, செம்மையாக இருந்துச்சுங்க. உசிலம்பட்டி தாண்டி போனாலேப்பா செம்ம வியூங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு தேனி ரூட்டுங்க. செம்ம வைபாக இருக்கும். பட் நம்மளால் அதில் போக முடியல. போவோம், நெக்ஸ்ட் ட்ரிப்பு போவோம். பா, செம்மையாக இருக்குது. மலைக்கு நடுவில் அப்படியே ட்ராக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உசிலம்பட்டிலேருந்து ஆண்டிப்பட்டி வந்தாச்சு. ஆண்டிப்பட்டி ஊர் செம்மையாக தான் இருக்குது. அந்த மதுரைங்கிற ஊரை கேட்டாலே ஆண்டிப்பட்டி இப்போ தான் வண்டி டெஸ்ட் ஆகுது. ஆண்டிப்பட்டி செம்மையாக தான் இருக்குது. இப்போ தான் ஆண்டிப்பட்டி ஃபஸ்ட் டைம் சூப்பராக தான் இருக்குது. பார்ப்போம், ஆண்டிப்பட்டியை தாண்டி நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இதில் ஹைலைட் என்னென்னா ட்ரெயின் வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்த ட்ரெயின் வந்துடுச்சு. என்ஜாய் பண்ணி போச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா தேனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதில் என்ன ஹைலைட்னால் அந்த 2 மலைக்கு நடுவில் பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருப்பாங்க. செம்மையாக என்ட்ரு ஆகிட்டோம்.
தேனி பஸ் ஸ்டாண்டே தனி வைப்பு தான், வேறு லெவலாக இருக்கும். அப்பா செம்ம. இதாங்க தேனி மாவட்டத்தோட மேப்பு. அப்பா ஜூம் பண்ணி பார்த்தாலே எனக்கு எப்பப்பா ஏகப்பட்ட வியூ, ஏகப்பட்ட பிளேஸ். அவ்வளோ பிளேஸ் நம்ம போக முடியாது, பார்ப்போம். இப்போ நம்ம தேனியிலேருந்து அப்படியே வீரபாண்டி வந்தாச்சு. அப்பா வீரபாண்டி வியூவை பாருங்கள், அப்படியே பிளர் இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். வீரபாண்டி நாங்கள் வந்தப்போ தண்ணி கம்மி தான், இருந்தாலும் ஒருத்து தான் வீரபாண்டிப்பா, வேறு லெவல். அப்படியே ஜம்முன்னு தண்ணி போச்சு. பேசாமல் நம்மளும் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அப்படியே உள்ளே குளிச்செல்லாம் தான் இருந்துச்சு. சரிட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது, பேசாமல் நம்மளும் குளிச்சிடும் சொல்லி நானும் குளிக்க போகிறேங்க. பார்ப்போம். தண்ணி பார்க்க கோல்டு கலரில் இருக்குது, பட் குளிச்சா தெரியும் அப்படி இருக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஒரு குளியலை போட்டு வந்துட்டேன். செம்மையாக இருந்த ஒருத்து தான். அப்பா ஆறு செம்மையாக விடுது, சூப்பராக குளிச்சாச்சு. நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ்க்கு போக வேண்டியதான். அப்பா எவ்வளோ வெயில் அடித்தாலும் பயங்கரமாக தான் இருக்குது. சும்மா குளுக்குன்னு இருந்துச்சு. நல்லா குளிச்சாச்சு. அப்புறமா இங்கேயே கொஞ்சம் லாங்காக தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ் அடுத்த பார்ட்டில் போகிறேன். இந்த பார்ட்டை இதோடு என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்க, தண்ணி செம்மையாக சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீரபாண்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்மளும் தலையெல்லாம் தூட்டிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அடுத்த பிளேஸுக்கு. பார்ப்போம், இதே விழாக்குள்ளே முடிச்சிடலாமா இல்லை அடுத்த விழாக்கு போடலாமான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அடுத்த விழாக்குள்ள உங்களுக்கு டோட்டலாக முடிச்சு விட்றேன். உண்மையிலே வாங்க, வீரபாண்டி வாங்க, செம்மையாக தான் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் நமக்கு டைமிங் இல்லை, அதனால் என்ஜாய் பண்ணுறது கம்மி. நம்ம கூட வந்த பையலும் குளிக்க மாட்டேன்ட்டான். சரி நான் மட்டும் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே பாய்.